இப்படி இறங்கிட்டு ரொம்ப இறங்குனா விழுந்துடுவீங்க. இப்போது ப்ரீத் அவுட் திரும்புங்க. அப்புறம் ப்ரீத் இன் நேராக வாங்க, ப்ரீத் இன் மறுபடியும் நேராக வாங்க, ப்ரீத் அவுட் இறக்கிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ப்ரீத் அவுட், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. கால் ஒன்றா வச்சு சுற்றணும். இந்த 2 கால் ஒன்றா வச்சு சுற்றும் போது வயசானவர் இருந்தால் தடுமாறி விழுந்துடுவீங்க. எனக்கு 27 வயசு ஆகுது, அதனால் நான் சுற்றுவேன். சரியா? அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கீங்களா? நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணுன்றது தான் எங்களோட ஆசை. அதனால் யோகா உமாபதி சேனலை ரெகுலராக பாருங்கள். அதில் ஈவினிங் வேறு ஷார்ட்ஸை போடுறோம். ஸோ அதையும் பாருங்கள். ரெகுலராக டெய்லி ஷார்ட்ஸ் போடுவோம், அதையும் பாருங்கள். உங்களுக்கு அதில் ஆரோக்கிய சம்மந்தமானது, வாழும் கலை, உடல் நோய்கள் பற்றி அதெல்லாம் ஷார்ட்ஸில் சொல்லுவோம். இந்த வீடியோவில் முழு வீடியோவில் யோகா சொல்லித்தருவோம். அதெல்லாம் செஞ்சுட்டு உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. சோறு இருந்தால் தான் சித்திரை எழுத முடியும். நீங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கினா தான் உழைச்சி சம்பாரித்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். தொழிலதிபர்கள்னால் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கினா தான் தொழிலை மேலும் மேலும் முன்னேற்ற முடியும். அதனால் இந்த யோகா உமாபதி சேனலை ரெகுலராக பாருங்கள். இதுக்கு முன்னாடி உட்கட்டாசனம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். உட்கட்டாசனம் வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டாச்சு. அது கை இப்படி வச்சுட்டு இப்படி இறங்குறது உட்கட்டாசனம். அந்த வீடியோவில் அதை பற்றி விளக்கமாக சொல்லியிருப்பேன். அதை பார்த்து அது செஞ்சுக்கங்க. அந்த உட்கட்டாசனம் முடிச்சுட்டு இது செய்யணும். அது என்ன பண்ணுறீங்கன்னா, 2 மேட்டுக்கு எண்டில் 2 கால் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிரிப்பு கிடைக்கும், ஸ்லிப் ஆகி கீழே விழ மாட்டீங்க. ஓகேவா? இப்போது இப்படி இறங்கிட்டு ரொம்ப இறங்குனா விழுந்துடுவீங்க. இப்போது ப்ரீத் அவுட் திரும்புங்க. அப்புறம் ப்ரீத் இன் நேராக வாங்க, ப்ரீத் இன் மறுபடியும் நேராக வாங்க, ப்ரீத் அவுட் இறக்கிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ப்ரீத் அவுட், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. அதாவது இறங்குறீங்களா, ப்ரீத் அவுட், ப்ரீத் அவுட், அப்புறம் ப்ரீத் இன், எழுந்திருக்கும் போது ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். அதாவது நீங்கள் உட்காரும் போது ஒரு ப்ரீத் அவுட் சொல்லணும். சரியா? திரும்பும் போது ஒரு ப்ரீத் அவுட் சொல்லணும். முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி நீங்கள் திரும்பும் போது ஒரு ப்ரீத் இன், உடம்பை நேரம் ஆக்கும் போது ஒரு ப்ரீத் இன், முடிஞ்சு போச்சு. சரியா? அதாவது நீங்கள் உட்காரும் போது நுரையீரலில் இருக்க காற்றை வெளியேற்றணும். அதுக்காக தான் ப்ரீத் அவுட். சரியா? இப்போ எந்திரிக்க போகிறீங்க. இப்போ நுரையீரலில் விரிவடைய வைக்கணும். அப்போ தான் ப்ரீத் இன். சரியா? சரி. அதை நீங்கள் புரியலன்னா வீடியோ 2-3 முறை பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி. இப்போது ஒரு வயசானவர், அவர் கீழே விழுந்துட போகிறோன்னு பயம் இருக்கும். 60 வயசு. அவர் என்ன பண்ணுங்க, செவரில் சாஞ்சிக்கங்க. இப்போ நான் செவரில் போய் சாஞ்சேன்னா திருப்பி கேமராலாம் அட்ஜஸ்ட் பண்ணோம், டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் இப்போ இங்கே செவரு இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கங்க. இப்போ செவரில் சாஞ்சிக்கங்க. செவரில் சாஞ்சிக்கின்னு பின்பக்கம் மட்டும் செவரில் சாஞ்சிக்கணும். 2 பக்கம் கேப் இருக்கணும். செவரில் சாஞ்சிக்கின்னு, அதாவது பிருஷ்ட பாகத்தை, இந்த பாகத்தை செவரில் அணைச்சிடுங்க. செவரில் அணைச்சிட்டு அப்புறம் தைரியமாக திரும்பலாம். ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது இல்லையா, உங்களுக்கு விழ மாட்டீங்க. இந்த மாதிரி செய்யுங்க. அதுக்கப்புறம் இதோட தொடர்ச்சியாக இன்னொரு விஷயம் இருக்குது. இதை ரொம்ப வயசானவர் செய்யாதீங்க. ஏன்னா இது 2 கால் ஒன்றா வச்சு சுற்றணும். இந்த 2 கால் ஒன்றா வச்சு சுற்றும் போது வயசானவர் இருந்தால் தடுமாறி விழுந்துடுவீங்க. எனக்கு 27 வயசு ஆகுது, அதனால் நான் சுற்றுவேன். சரியா? அதனால் இல்லை சார் 70 வயசு, ஆனால் எனக்கு மனசு உங்களை மாதிரி 27 வயசு மனசு,
நான் விழமாட்டேன் அப்படின்னா சுற்றுங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இது செவுரில் சாஞ்சிலாம் சுற்ற முடியாது, செவுரில் சாயாமல் தான் சுற்றணும். இதை பாருங்க, 2 கால் சேர்த்து வச்சுருக்கேன்னா இப்போது முட்டியை முன்னாடி கொண்டு வந்து, இதுக்கு பேர் முட்டி சுற்றுதல். சரியா? இதை வேணா தூக்கி காட்டிட்டு செய்கிறேன். பாருங்க, சைடில் கை வச்சுக்கணும், வச்சுட்டு அப்புறம் 3 சுத்து போதும். ரிவர்ஸ், அதாவது கிளாக் வைஸ் 3 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 3 டைம்ஸ். வலது புறம் 3 முறை சுற்றுங்க, இடது புறம் 3 முறை சுற்றுங்க. உங்களுக்கு பேலன்ஸ் வராத மாதிரி இருந்தால் ஒரு 2-3 இன்ச்சு கேப் வச்சுக்கோங்க. சரியா? வச்சுட்டு சுற்றுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பாருங்க, எந்த காந்தத்தை கொண்டும் இப்படி தொட மேலே கை வச்சு வெயிட்டு போட்டுக்கிட்டு சுத்தாதீர்கள். அப்படி சுற்றுனீங்கன்னா முட்டிக்கு நடுவில் இருக்கிற ஜவ்வு கிழிந்து விடும், தேய்மானமாகும். சரியா? அதனால தான் சைடில் கை வைக்கணும். சரியா? இதை ரெகுலராக செய்யுங்க. இந்த முட்டி ஸ்டிஃப்னஸ்லாம் இருக்காது உங்களுக்கு. முட்டி வலி இருந்தால் போகும். இதை தினமும் ஒரு முறையாவது செய்து பயனடைந்து முட்டி வலியிலிருந்து விலகி கொள்ளுங்கள். முட்டி வலி வராமல் தற்காத்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். இந்த வீடியோவிற்கு புதிய நபராக இருந்தால் பெல் பட்டன் ப்ரெஸ் செய்து உதவி செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.